அஷ்டமங்கல பிரச்சனம் வச்சு குலதெய்வம் யாரு நீங்க சாஸ்தான்னு நினைச்சிருப்பீங்க, ஒருவேளை அது அம்பாளா இருக்கலாம். அம்பாள்னு நினைச்சிருப்பீங்க, ஒருவேளை இன்னொரு தெய்வமாக இருக்கலாம். அது கரெக்டா யாரு என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் எங்கே இருக்கு என்று, அதோட மூலஸ்தானம் எங்கே, அது எப்படி வந்தது, இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அஷ்டமங்கல பிரசனம் வைக்கிறது தான் ஒரே ஒரு வழி. அப்புறம் அந்த தெய்வத்தோட மனசு என்ன, அந்த தெய்வத்தோட இஷ்டங்கள் என்ன. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு ஆள் தொலைஞ்சு போச்சு, வீடு விட்டு போச்சு, எங்க இருக்குன்னே தெரியல, அவனை தேடி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் அவன் எதுக்காக வீடு விட்டு போயாச்சு, அவன் என்ன விரும்புறா, இந்த விஷயங்கள் தெரியணும் இல்லையோ. அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கிறதுக்கு அஷ்டமங்கலம். அப்புறம் அவரை பற்றி தெரியறதுக்கு, அவனோட மனசு என்ன, அவன் நல்லதா கெட்டதா திங்க் பண்றது, இது தெரியறதுக்கு, அதாவது ஈஸ்வரனை பற்றி குலதெய்வம் கண்டுபிடிக்கிறதுக்கு அஷ்டமங்கலம். பிளஸ் அந்த குலதெய்வத்தோட பொசிஷன் என்ன, சந்தோஷமா துக்கமா, ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கிறதா இல்ல சாபம் கொடுக்கிற மாதிரி இருக்கிறதா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவ பிரசனம்.